எல்லாத்துக்குமே வணக்கங்க. காதுல 4 பப்பீஸ்க்குமே காதுக்குள்ள அவ்ளோ டிக்ஸு, உடம்பு ஃபுல்லா டிக்ஸு, கால்ல வந்து அந்த விரல் இடுக்குல எல்லாமே டிக்ஸுங்க. டிக்ஸு வந்து அவ்ளோ ரொம்ப கண்ணால பார்க்க முடியல. 2 நாளா நானும் கையால எடுத்துக்கிட்டு இருக்கேன். எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால எனக்கு வந்து சரி ஹாஸ்பிட்டல் போறது தான் நல்லதுன்னு பட்டுச்சு. அதனால இங்க ஐயப்பாக்கத்துல இருந்து பீமட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனேன். நெறைய ரெஸ்க்யூ டாக்ஸ் எல்லாம் பீமட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் தான் காப்பாத்த முடிஞ்சுது. ஏன்னா, இங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல காச வாங்கிட்டு சரியா ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதனால தான் பீமட் ஹாஸ்பிட்டல் போறது. அங்க டிரான்ஸ்போர்ட் வந்து அதிகமாகும். இங்கேருந்து அங்க போறதுக்கு மட்டுமே 50 கிலோமீட்டர் ஓகேங்களா? ஆ ஆனாலுமே ட்ரீட்மெண்ட் காசு வந்து ரொம்ப கம்மியா தான் ஆகும். அதனால தான் அங்க போனேன். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, டிவார்மிங்கு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரே பண்ணாங்க. சிரப்பெல்லாம் மெடிசன் வந்து எழுதி குடுத்துருக்காங்க. அது வந்து குடுத்தா சரியாயிரும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. வாரத்துல 1 நாள் வந்து ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்காங்கங்க. அவங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு உடனே வந்துட்டேன். ஸ்ப்ரே பண்ணிட்டு மறுநாள் பார்க்கும்போது அந்த உண்ணியெல்லாம் கொஞ்சம் உதிர்ந்த மாதிரி இருந்தது. ஓகேங்களா? இன்னுமே வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஏன்னா உண்ணி வந்து டாக்ஸ்க்கு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது உடம்போட உடம்பா ஒட்டிக்கிட்டு அதனால் வந்து ரத்த சோகையே வந்துடும். ஓகேங்களா? ரத்த சோகை வந்துச்சு அப்படின்னா பிளட்டோட லெவல் கம்மியாகும். பிளேட்லெட்டோட லெவல் வந்து கம்மியாகி ரத்தமே இல்லாமல் லாஸ்ட்டாக வந்து அது உயிரே எடுத்துருங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி டாக்ஸ்க்கு நிறையா உண்ணி இருந்துச்சு அப்படின்னா பெரிய டாக்ஸாக இருந்தால் ஐவர்மெக்டின் டேப்லெட் போடலாம். மற்றபடி சின்ன பப்பீஸ்க்கெல்லாம் டேப்லெட் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாயிரும். அது வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட தான் போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுக்கணும். உன்னிக்கான ஷாம்பு நிறையா ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது கரெக்டாக வந்து கரெக்டான நேரத்தில் நம்ம மெடிசன் கொடுத்து அதை வந்து காப்பாற்ற முடியும். ஓகேங்களா? ஆனால் லைட்டாக உண்ணின்னு நினச்சி வந்து சும்மா விட்டுறாதீங்க. டாக்டர்கிட்ட கண்டிப்பாக காமிங்க. ஓகேங்களா? இங்கே ஐயப்பாக்கத்துலேருந்து பெசா நகர் போகிறதுக்கே 1 நாள் ஃபுல்லாக ஆயிருங்க. ஏன்னா இதோட ஓபி டைமிங்கே வந்து கம்மியான டைமிங் தான். 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மதியம் வந்து 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தான். நான் கொஞ்சம் லேட்டாகி போயிட்டேன் பார்த்துக்கோங்க. வெயிட் பண்ண வச்சுட்டாங்க அவ்வளோ நேரம். அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணாங்க. வர்றதுக்கு வந்து 4 மணி 5 மணி ஆயிடுச்சு. காலையில் வந்து 11:45 அந்த மாதிரி டயத்தில் போயிருப்பேன். ஆனால் வர்றதுக்கு ஃபுல்லாக 1 நாள் ஆச்சுங்க. மெடிசன் கொடுத்து பார்க்கலாம் குட்டியோட நிலமை வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு வந்து உங்கள் ஸ்ட்ரீட்டில் உள்ள டாக்கை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதுகளுக்கு வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற மனசு தான் பாதுகாப்பு. ஓகேங்களா? கொஞ்சம் கருணை காட்டி அவங்களுக்கும் கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டு இது கொடுத்தாலே வந்து அவங்க நல்லா இருப்பாங்க. சாப்பாடு கொடுத்தாலே போதும், எந்த நோய் நொடியுமே வராது. தயவு செஞ்சு இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றிங்க. மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்ப்போம். ஓகேங்களா?